ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்டர் பேன் காலர் நெக்கை எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் கிளாத்துன்னு வச்சுக்கலாம். இந்த கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து நீங்கள் எவ்வளோ வச்சிங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்கோட வித்து வந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டிங் சைடில் ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் நெக்கும் இன்னொரு சைடு வந்து பேக் நெக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். அதாவது ஆஃப் சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ண தெரியல அப்படின்னா நான் எப்படி அந்த கிளாத் வச்சு நம்ம வந்து இந்த ஆஃப் சர்க்கிள் வரையணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கூட இந்த ஆஃப் சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பீட்டர் பேன் நெக்லைனை அந்த ஃப்ராக்கோட வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் இருந்து அந்த பீட்டர் பேன் காலர் நெக் வந்து எவ்வளோ தூரம் வித்து வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச்சு வித்து இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆஃப் சர்க்கிள் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வெளியிலையும் நம்ம அடித்து திருப்புறதுக்காக சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். அதுவுமே ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆஃப் சர்க்கிளில் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்குன்னு நீங்கள் எப்படி மார்க் பண்ணிங்களோ அந்த இடத்துல பின்னு போட்டுக்கோங்க. எஃப்னா ஃப்ரண்ட் நெக்கு, பின்னா பேக் நெக்கு அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் மேலே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. கீழே ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் உங்களுக்கு இப்படி வரணும். பேக் நெக்கில் எப்படி வரணும் அப்படிங்கிறத பாருங்கள். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சும் கீழே வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சும் கீழே வந்து ஒரு 1 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கிராஸ் லைன் வந்து போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸ் லைன் வர மாதிரி கூட நம்ம வந்து கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் சைடு எப்படி அந்த கர்வ் லைனாக நம்ம கட் பண்ணமோ அதே மாதிரி பேக் சைடுமே இந்த மாதிரி கர்வாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விற்று விட்டுட்டு கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் விற்று விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பேக் சைடுமே அந்த பீட்டர் பேன் நெக்லைன் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ இதில் இன்னொரு மாடல்லையும் கட் பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் அந்த லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது 2 இன்ச் ஹைட்டில் நம்ம அந்த பீட்டர் பேன் நெக்லைன் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஆனால் வந்து அந்த கர்வ் லைன் மட்டும் இன்னும் கொஞ்சம் இறங்கினாப்லையும் நம்ம வந்து கட் பண்ணலாம். அது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது லாங் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத்லேயோ இல்லை கேன்வாஸ்லேயோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடித்து திருப்பிட்டு நம்ம நெக்கோட வச்சு அட்டாச் பண்ணணும். பிசுறு இல்லாமல் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே தெரியுற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.